லக்னாதிபதி சுக்கிரன் எங்க இருக்கான்னு பார்க்கணும். மூன்றாவது இப்போ நமக்கு நடக்கக்கூடிய தசாநாதன், அதாவது குரு சனி புதன் திசை தான் பேசிக்காக இருக்கணும் 25லேருந்து 65க்குள்ள. இந்த குரு சனி புதன் திசையில் இருக்கக்கூடிய நாம் அந்த குரு சனி புதன் எப்படி இருக்கார், யார் ப்ளஸ்ஸாக இருக்காங்க, எந்த இடத்துல இருக்காங்க, நமக்கு 1 4 7 10 அதெல்லாம் தெரியும். ஜாதகம் தெரிஞ்சவர்களுக்கு, பேசிக்காக தெரிஞ்சவர்களுக்கு திரிகோணம் பாவம் இதெல்லாம் தெரியும். இதை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. அந்த என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேரும் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நம்ம எடுத்த உடனே கிணத்துல குதிக்கிற மாதிரி குதிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அதை தெரிஞ்சுக்கிறதுல தப்பில்லை. அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிச்சு ரிஷபராசி அப்படின்னு வரைச்சே நம்ம எப்படிப்பட்டவர்கள். அடுத்தது மிருகசீர நட்சத்திரம்னா நம்மளுடைய எப்படி இருக்கும், அந்த நட்சத்திரத்தில் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், இதில் 1 2 3 4 மிருகசீரிஷம் ரிஷபத்தில் வரக்கூடிய 2 பாதங்கள் தான்.